கயல் சீரியலில் என்னதான் ஆகுது அப்படின்னா, தர்மலிங்கம் கயல் குடும்பத்தையே தரமட்டமாக ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கயல் குடும்பத்துக்குள்ளே வராரு. கயல் குடும்பத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மூர்த்திலாம் வெளியே போங்க பெரியப்பா, வீட்டுக்குள்ளே வராதுங்க. உங்களை நாங்கள் என்ன சொன்னோம், வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, எங்களுக்கு பெரியப்பா இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டு தானே வாழ்கிறோம். இப்போதைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வாரீங்க அப்படின்னு சொல்லி சரியான செருப்படி நம்ம மூர்த்தி வந்து தர்மலிங்கத்துக்கு கொடுக்காரு. ஆனால் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தர்மலிங்கம், அப்படியா, யாருமே என்கிட்ட பேச மாட்டீங்களா, உங்களை எல்லோரும் என் பிள்ளையாக நினைக்கேன், என் தம்பி பசங்க எல்லாம் எனக்கும் பசங்க தான், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறதுக்கான உங்களை விட்டு நான் போக முடியாது அப்படின்னு நல்லவனாட்டு பயங்கரமாக ஆட் பண்ணி பேசுகிறாரு. நீங்கள்லாம் பேசலை அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டு, மூர்த்தி, கயல், இதான் நீங்கள் கடைசியாக என்ன பார்த்துக்கிறது, பார்த்துக்குங்க, நான் இந்த இடத்துலையே சாக போகிறேன், நீங்கள் என்கிட்ட யாரும் பேசலைன்னா இந்த இடத்துலையே நான் சாக போகிறேன் தீக்குளிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் பதறாங்க. ஆனால் நம்ம கயலுக்கு மட்டும் தெரியுது இது போய் ட்ராமா என்று. அதனால போடுறீங்களா ட்ராமா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா பெரியப்பா அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம கயல் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம ஆனந்த் எழில பார்க்குறாரு. எழில் நீ இங்கே தான் இருக்கியா, வெளிநாட்டு போயிட்டேன்னு சொல்லி கயல் சொன்னான். ஓ, இப்போ தான் ஊர்லேருந்து வந்தியா, கையலை பார்க்க போயிட்டுருக்கியா, ஓ சரி அப்படிங்காங்க. இல்லை, நான் கையில் பார்க்குற விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம எழில் சொல்கிறாரு. கையில்கிட்ட இனிமேல் நான் பேச போகிறதும் இல்லை. என்னடா மச்சான் ஆச்சு, நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே, ஏன், என்ன பிரச்சனைடா, ஏன்ட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போமே நீ என்கிட்ட கையல்கிட்ட பேசி ஆகணும், நான் கையில் கால் பண்ணி சொல்ல போகிறேன், நீ இங்கே தான் இருக்கங்கிறத நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா கையலுக்கு ஃபோன் போடுறாரு. எழில் ஃபோன் ஆப்பி டக்குன்னு, மச்சான் என் மேலே சத்தியம் பண்ணு, நீனு நான் கையல்கிட்ட நான் இங்கே தான் இருக்கிற விஷயத்த நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த்கிட்டேருந்து சத்தியம் வாங்கிட்டாரு. ஆனந்த் என்ன தான் பண்ணன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம்னா நம்ம மூர்த்தி வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப சரி வீட்டில் காசு இல்லை, காய்கறிலாம் வாங்கணும், வீட்டு செலவுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு அவர் கடை வச்சுருந்தார் இல்லையா, பாத்திரம்லாம் விற்று ஒரு 10,000 கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராரு. கையில் பார்த்து, என்ன மூர்த்தி, உனக்கு எதுவும் ஆர்டர் எதுவும் கிடச்சிச்சா, இல்லை அப்படின்னு நம்ம மூர்த்தி சொல்கிறாரு. அப்போ எப்படி இவ்வளோ காசு இவ்வளோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு நம்ம கையில் நம்ம மூர்த்திகிட்ட கேட்காரு. மூர்த்தி வந்து, நான் ஒரு ஆள்கிட்ட மூலமாக வாங்கிட்டு வந்தேன், வேலை செஞ்சு தான் வாங்கிட்டு வந்தேன், கடன்லாம் எதுவும் வாங்கலை கையில், நீ எதையும் இதை பற்றிலாம் நினைக்காத, உன் உடம்பை பார்த்துக்க, நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கு ஆறுதலாக பேசுகிறாரு நம்ம மூர்த்தி. அவங்க கடனுக்கு தான் வாங்கினாங்க, கடைக்குள்ளே உள்ள பொருளெல்லாம் விற்றாங்க அப்படின்னு நம்ம கையிலுக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம்னா எழில் ஊரில் இருந்துட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டேங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காரு. அதை என்னைக்காட்டு ஒரு நாள் எழில் நம்ம கையில் பார்த்தாங்கன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. எழில் ஏன் நம்மகிட்ட போய் சொன்னான் அப்படின்னு எவ்வளோ கண்ணீர் சிந்துவாங்க. அதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம்னா கையல் குடும்பத்துக்குள்ளே தர்மலிங்கத்தை விட்டாரு அப்படின்னா கையல் குடும்பத்தை தரமட்டமாக ஆக்கிடுவார். யாரெல்லாம் தர்மலிங்கத்தை கையல் குடும்பத்துக்குள்ளே அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிங்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.